அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, தோல் பிரச்சனைகளில் மிக முக்கியமான குறிப்பாக சொல்லக்கூடிய நோய் என்ன அப்படின்னா காஞ்சொரி தடிப்பு, அர்டிகாரியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான தோல் நோய். அந்த தோல் நோய் ஏன் ஏற்படுது, அதற்கு காரணம், நிவாரணத்தை பற்றின ஒரு தெளிவான விழிப்புணர்வு அல்லது ஒரு கருத்து, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பகுதியாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதற்கு முன்பு 3 பகுதிகளிலும் பார்த்துருக்குறோம். அதற்கு முன்பும் கொப்பளங்களை பற்றி பார்த்துருக்குறோம், அம்மையை பற்றி பார்த்துருக்குறோம். அப்போ இந்த மாதிரி காரணங்களை புரிஞ்சிருந்து அதையை எப்படி நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், எதையை நம்ம நடைமுறைப்படுத்தணும் தெரிஞ்சிட்டோன்னா இந்த நோயை நம்ம எளிமையாக குணப்படுத்த முடியும். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோய் எப்படி எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய நீர்க்கழிவுகள், மலக்கழிவுகள் நல்ல முறையில் இது நடக்கும் பட்சத்தில் இது ஒரு சின்ன விஷயமாக ஆகிடும். முழுமையாக கழியும் பட்சத்தில், அதாவது தரமான முறையில் கழியும் பட்சத்தில், எல்லாரும் பண்ணுறோம், போய்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அதோடைய வீரியம் எப்படி இருக்குது, அதனுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நோய் வருவதும், நோய் தங்குவதும், நோய் போகுவதுமே. இதில் இந்த பகுதியில் இது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அதாவது இதனுடைய அறிகுறிகள்னு பார்க்குறப்ப சிவந்த தன்மை, மர நிறத்தில் இருக்கக்கூடிய தடிப்புகள், ஒரு தோல் ஏற்றம் இருக்கும். தடிப்புகளாக இருக்கலாம், தோல் ஏற்றமாக இருக்கலாம், சில சமயம் சிவந்த நீர் கொப்பளங்களாகவும் இருக்கலாம். குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அதிகமாக வரும். பெரியவங்களுக்கு தடிப்புகளும் அது சார்ந்த தோல் ஏடுகள் அப்படி மாறலாம். இது எல்லாமே எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தொற்றுங்கிறத விட அதுக்கும் உள்ளார போகக்கூடிய கிருமிகள் இப்போ எங்கே இருந்து உருவாகுது, எப்படி அதிகப்படுத்துதுன்னு பார்க்குறப்போ ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய குடலில் வெளியேறாத இந்த கொக்கிப்புழு, நாடாப்புழுன்னு சில பூச்சிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பூஞ்சான சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுவும் இருக்குது. நீரில் இருக்கக்கூடிய கிருமிகள், நீர்வாழ் உயிரினங்கள், அப்படி அந்த மாதிரி கிருமிகளும், ஏர்பார்ன் டிசீஸ், இப்படி பலவிதமான கூட்டு சேர்க்கையில் தான் இந்த நோயானது உருவாகுது. அப்போ இதில் நம்ம ரெண்டையுமே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது நீர்மலம், சாலிட். இது ரெண்டுமே நம்ம தெளிவாக கிளியர் பண்ணணும். ஆகாத பட்சத்தில் இப்படிலாம் வரும், அது காஞ்சொரி தடிப்பாக மாறும். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம், சரி இப்படியே விட்டுலாமான்னா ஒட்டாது, அப்படி இருக்காது. இனி இது அடுத்த நிலைமைக்கு போயிடும். அடுத்த நிலைமைக்கு போனால் இதனுடைய தாக்குதல், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு கிருமியானது தோலையும் தாக்கும். தோல் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா பக்கமும் தாக்கும். அப்போ தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா இடத்துலையுமே தோல் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், தலையில் ஏற்பட்டால் தலைவலி வரும், நெஞ்சு பகுதியில் படபடப்பு வரும், அதிகப்படியாகும்போது மூச்சு திணறலும் வரலாம், வயிற்றுப்போக்கு வரலாம். இப்போ அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஆரம்ப நிலையில் இப்படி இருக்கலாம், அல்லது இந்த நோய் அறிகுறிகளோடு அதுவும் இருக்கலாம், அல்லது நோய் அறிகுறிகள் குறைவாகவும் இது அதிகமாகவும் இருக்கலாம். ஒன்றும் சமநிலையில் இருக்கலாம், அல்லது கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே இது எல்லாமே ஒரு விதத்தில் இந்த நோய் அறிகுறிகளும் ஒரு விதத்தில் உறுப்புகள் சார்ந்த அறிகுறிகளும் இணைந்து தான் நம்ம இதை பார்க்குறோம். இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அறிகுறிகளாக பார்க்குறது. ஆனால் உள்காரணங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த உள்காரணத்தை நம்ம இந்த காய்கறி வைத்தியத்தில் என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு காரணம் பேரசைட்ஸ், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன். இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டால் மட்டும்தான் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கிற கிருமி எப்படி வெளியேற்றுறது, அது ஒரு கேள்வி. அதை எப்படி போகும்? நாங்கள் நல்லா தானே சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம், நாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கிறோம், அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு இடத்துல நம்ம ஒரு கவனிப்பு இல்லாமல் அலட்சியத்தன்மையில் இருப்போம், அல்லது அதுக்கு பொருத்தமான தீர்வு எடுக்காமல் இருந்திருப்போம். இப்போது சுவையில் நம்ம 2 வகை சொன்னோம். உப்பு கார புளியை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய துவர்ப்பு, இனிப்பு, கசப்பை மிக குறைந்த அளவில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த 3யுமே தனித்தனியாக சாப்பிடலாம். துவர்ப்புக்கு ஒரு உணவு,
அதே மாதிரி கசப்புக்கு ஒரு உணவு, இனிப்புக்கு ஒரு உணவுன்னு 3 உணவாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இருந்தாலுமே நினச்சி பாருங்கள், இந்த 3 பேரும் ஒன்றிணைஞ்சாந்தாங்கன்னா, இப்போ நம்ம படை, அதாவது நம்முடைய இராணுவத்தில் காலாட்படை, விமானப்படை, கப்பல் படை இருக்குது. இதை தனித்தனியாக வச்சுருப்பாங்கன்னா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 3 பேர் இணைந்து போர் பண்ண வேண்டிய நிலைக்கு வரும். அது மாதிரி இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் இணைந்து இந்த 3 சிவியும் இணைக்கப்பட்டால் அது வந்து மிக பெரிய விதத்தில் வெடித்து நல்ல கிருமிகளை வந்து அழிக்கும். அதுபோல் ஒரு அருமை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து முருங்கை விதை. இந்த முருங்கை விதையில் பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், கசப்பு இருக்கும். இந்த 3ம் ஒரு கலவையாக இருக்கிறதுனால தனித்தனியாக எடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஒரு சிறு அளவில் எடுக்கக்கூடிய இந்த விதையே பார்த்திங்கன்னா அந்த 3 வேலையை செஞ்சிருது. ஒரு சிலருக்கு அந்த விதையை போட்டு வாயில் ஊற வைக்கும் பொழுது துவர்ப்புத்தன்மை அதிகமாக தெரியலாம், ஒரு சிலருக்கு இனிப்புத்தன்மை அதிகமாக தெரியலாம், ஒருத்தருக்கு கசப்புத்தன்மை எதுவாக தெரியலாம். அப்போ எது அவங்களுக்கு அதிகப்படியாக தெரியுதோ அந்த குறை, அந்த குற்றம் இருக்குது. எது தெரியுதோ அந்த மாதிரி சுவையை வந்து இன்னும் அதிகமாக எடுக்கணும். சரி, அது அதிகமாக எடுக்காமல் இதை மட்டும் சாப்பிட்டா முருங்கை விதையவே தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய பட்சத்தில் சப்போஸ் இப்போ எனக்கு கசப்புத்தன்மை இருக்குது, அந்த கசப்புத்தன்மை இருந்தாலும் நான் அதை முருங்கை விதையை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். இப்போ எனக்கு கசப்புத்தன்மை இருக்குது, அந்த கசப்புத்தன்மை இருந்தாலும் நான் அதை முருங்கை விதையை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். அது எந்த சுவையாக இருந்தாலுமே அந்த கசப்புத்தன்மையும் தாங்கி கொண்டு சகிச்சு கொண்டு நான் எடுக்கிற காலகட்டத்தில் 1 வாரம் 10 நாள் கழித்து அந்த கசப்பு சுவை குறைந்து 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 சாதாரணமாக ஆகிடும். நமக்கு 3 சுவையும் தெரிய வரணும், சமமாக தெரிய வரணும். எது ஒன்றும் அதிகப்படியாக தெரியறது சரியில்லை. சமமாக தெரியும் பட்சத்தில் நம்ம உடம்பு சமநிலைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதிகப்படியாகவும் தெரிய வேணாம், தெரியாமலையும் போக வேணாம், சமன்பாடாக இருக்கணும். இது ஒரு இயற்கையே நம்மளை பரிசோதனை செய்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா பழக்கம். ஒரு விதையை போட்டு வாயில் போட்டால் நம்ம உடம்பு என்ன கண்டிஷன் இருக்குது நம்மளே அந்த நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்கு இந்த முருங்கை விதை சொல்லியிருக்கிறோன்னா, அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த வார்ம்ஸ், அந்த கொக்கி புழு, நாடா புழுன்னு சிலதெல்லாம் சின்னதாக இருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக நீளமாக இருக்கும். அதையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இது மட்டும்தான் சாத்தியம். வேறு சாத்தியக்கூறுகள் வந்து குறைவு. இப்போ இந்தந்த கிருமியை இதன் மூலமாக தான் அழிக்கணும்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிருமிகளை முருங்கை விதையின் மூலமாக தான் தீர்வு கொடுக்க முடியும். வெறும் கசப்புச்சுவையோ வெறும் துவர்ப்புச்சுவையோ வந்து தீர்வு கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு படைப்பு அழகாக இருக்குது. அந்த படைப்பை நம்ம பயன்படுத்தினா போதும். நாம் இது மாதிரி தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இயற்கையில் இருக்குது இல்லையா. இது வந்து நாம் இப்போ சொல்லக்கூடிய திடக்கழிவுகளை எப்படி அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்துது. இதே மாதிரி உயிரணுக்கள் அங்கே இருக்கக்கூடிய நீர்க்கழிவுகளில் அதிகப்படுத்தக்கூடிய பூஞ்சானம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி பண்ணுறது, சால்வ் பண்ணுறது, தீர்வு பண்ணுறது அப்படின்னா, அந்த பூஞ்சானம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு அறிகுறிகளுக்கு நீரையும் அந்த இரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் கத்திரிக்காய்க்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது அந்த கத்திரிக்காயை வெற்றை இலையோடு அரைச்சி வடித்து பருகிறப்போ அந்த நீர்க்கிருமிகளை சம்ஹாரம் செய்யும். அப்போ திடக்கழிவுகளையும் நம்ம சுத்தப்படுத்திட்டோம், நீர்க்கழிவுலேருந்து வரக்கூடிய கிருமிகளையும் எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்பில் நோய் அதிகரிக்காமல் அது கட்டுப்பாட்டில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவு, அது அப்படியே போயிட்டே இருக்கும் நோய்கள். இதனால் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னா தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சுரப்பி மண்டலம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சளிசவு படலம் தான் வந்து இந்த கிருமிகளுக்கு ஒரு சுகமான இடம். அப்போ அது அரித்து தள்ளிட்டு போயிருக்கிறோம். மீண்டும் அந்த சளிசவு படலம் அங்கே உருவாகணும், அது நிலை கொள்ளணும். அது நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் வந்து முழுமையான ஆரோக்கியம் சொல்ல முடியும். ஒரு கிருமினால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கிருமியை அழிச்சிட்டோம், அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு காய், அப்போ அங்கே வெண்டைக்காய் தேவைப்படுது. அப்போ பார்த்திங்கன்னா முருங்கை விதை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த 3ஐயும் ஒன்றிணைந்து நம்ம கரெக்டாக ஒவ்வொரு நாளும் தினசரி உணவில் எடுக்க இந்த சாறு எடுத்து பருக இந்த நோய் அறிகுறிகள் நம்மளை விட்டு போயிடும். அப்போ இது வந்து ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி, இப்போ இந்த கிருமிகளெல்லாம் ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்குது, ஒரு சிலருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு சில சமயத்தில் அதிகமாக இருக்குது. ஒரே நபருக்கே இன்றைக்கி அதிகமாக இருக்குது, நாளைக்கு குறைவாக இருக்குது. இந்த வேறுபாடுகள் ஏன் வருது? இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏன் தெரியுது? ஒரு கிருமி இருக்குது, சரி ஓகே, அது வந்து அது பாட்டுக்கு அரிச்சிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன் திடீர்னு அதிகரிக்குது, ஏன் திடீர்னு குறையுதுன்னா
அப்போ நாம் சாப்பிட்ட உணவில் ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, தவறுகள் இருக்குது. தவறான உணவுகளை எடுக்கிறப்போ அது வேகமாக அதிகரிக்குது. நியாயமான உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாத உணவு சாப்பிட்றப்போ அது வந்து குறைவாக இருக்கும். அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு பொறுத்து இந்த அரிப்புத்தன்மை வந்து மாற்றம் ஏற்படுது, தடிப்பு மாற்றம் ஏற்படுது, சொறித்தன்மை மாற்றம் ஏற்படுது. அப்படின்னா அப்போ எந்தெந்த மாதிரி உணவுகள் வந்து நமக்கு கேடு விளைவிக்குது? இது அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து முட்டை, இன்னொன்று வந்து வெங்காயம். இதை போட 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 இந்த பக்கம் எல்லா பக்கம் பிக்க ஆரம்பிச்சிடும். காஞ்சொறி தடிப்புங்கிறது மிக வேகமாக பரவும். ஒரு சிலருக்கு அவங்களுக்கு தெரியுது, அதாவது நம்ம இதை எடுக்கிறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு அவங்களே சுயமாக தன்னைய வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு அது வந்து வெளில வந்துடுறாங்க. வெகு சிலருக்கு எதனால் வருதுன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல. அப்போது அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி அதை நிறுத்த வச்சு அதுக்கப்புறம் தான் அதனுடைய பலன் தெரியுது அவங்களுக்கு. அதனால் நம்ம அன்றாட உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறதுல என்ன ஒரு குறை இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி நம்மளே சோதித்து பார்க்கணும். இதை சாப்பிட்றதுனால என் உடம்புல எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது, நல்ல மாற்றமாக, எனக்கு கெடுதல் விளைவிக்குதாங்கிற அந்த ஒரு புரிதல் எப்போவுமே இருக்கணும். ஏன் அப்படின்னா தவறான விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறோம், அதுவும் வாழ்வியலோடு கலந்துருச்சு. அது எப்போ நம்ம வந்து விடுறோமோ அப்போ தான் நமக்கு நல்லது ஏற்படும்னா ஏன் அது நமக்கு புரிதலுக்கு வரலை? அப்போ புரிதலுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா அப்போ நாம் ஏன் அதுக்கு வந்து கவனம் கொடுக்கல? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த வெங்காயமும் நம்ம இந்த முட்டையும் எந்த அளவுக்கு உணவுலேருந்து தூக்கிடுறோம் அப்போது இந்த தடிப்பு ஆனது ரொம்ப சாதாரணமாக சரியாகும். இது போக வந்து ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், உடம்பு சூடாயிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா மோரை ஊற்றி சிலர் டம்ளரில் குடிக்கிறாங்க, சிலர் சொம்பில் குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இன்னும் எச்சாகும். பொதுவாகவே இந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இந்த கிருமிகள் வந்து வேகமாக பரவும். அசிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அசிடிட்டினா புளிக்க வச்ச புளிப்புத்தன்மைனா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இப்போ எலுமிச்சம் புளிப்புனா அது புளிப்புச்சுவை. புளிப்புத்தன்மைனா வெகு காலம் அதை இன்னும் அதிகமாக புரையூட்டப்பட்டு அதை தான் புளிப்புத்தன்மை சொல்கிறோம். உணவு முறையில் அசிடிட்டின்னு சொல்கிறோம். அது புளிக்க வச்சது சாப்பிட அது அதிகமாகும். இதற்கு எதிர்மறையானது வந்து துவர்ப்பு. இந்த புளிக்க வச்சதுக்கு எதிர்மறையான துவர்ப்பு. அப்போது போன வாரம் வச்ச தோசை மாவு அது ஃப்ரிட்ஜிலே இருக்கும், எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிட்றப்போ இது கிருமிகள் அதிகமாகும். ரொம்ப காலம் தள்ளி எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். சரி, அது மட்டுமா? ரொம்ப அதிகப்படியாக சமைக்கிறது. அதிகப்படியான நியாயமான முறையில் ஒரு ஆவியில் வேக வைக்கலாம். அதே வந்து வறுத்தது, பொரித்தது, டீப் ஃப்ரைடு, ரோஸ்டட் இதெல்லாம் சாப்பிட்றப்பையும் உடம்புல புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும். அப்போது இந்த கிருமிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டமாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுதான் விரும்புது, நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்டதால அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கும். அது குழந்தை குட்டியோட அது பெருகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தீர்வு வந்து இந்த மாதிரி புளிப்புத்தன்மையான உணவுகளை குறைச்சிட்டு அல்லது நிறுத்திட்டு இது இப்போ சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய முருங்கை விதை, கத்திரிக்காய் ஜூஸு, அப்புறம் வந்து வெண்டைக்காய், இது எடுக்க நம்ம சிறுநீரில் இருக்கக்கூடிய தொற்றுகள் ஆனாலும் போகும். அதே சந்தர்ப்பத்தில் திடக்கழிவுகளிலிருந்து வரக்கூடிய கிருமிகளும் வெளியில் போகும். இதனால் ஏற்பட்ட பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சளிசவு படலமும் சீராகும். இத்தனை விசேஷங்கள் வந்து இந்த காய்கறி வைத்தியத்தில் காய்கறிக்கே ஒரு தனிச்சிறப்பாக நம்ம பார்த்துட்ருக்குறோம்.